ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? சூப்பரான வியூ தான் வந்திருக்கோம். சூப்பரான இடம். சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, நம்ம புக்கிட் கொம்பாங் புக்கிட் கொம்பாங் எம்ஆர்டி பக்கத்தில் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். சின்ன சின்ன கல் பாறை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக, மரங்கள் பச்சை பசேன்ட்டு செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க அந்த எம்ஆர்டி வர்றது, ட்ரெயின் வர்றது தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எம்ஆர்டியில் இறங்கின உடனே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். பில்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு குட்டி பாறை இருக்குது உள்ள, அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பச்சை பசேன்ட்டு புல் தர வேறு லெவலில் இருக்குங்க இடம். பார்த்துட்டே இருக்கலாம் நமக்கு, அந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, ரெண்டு பக்கமும் கருங்கல்லால் கட்டி நடப்பாதை சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி, அதாவது பாறை முன்னாடி இங்கேருந்து தேவையான கற்கள்லாம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் இது. குட்டி குட்டி மலைகள் இருக்குது, தண்ணி கட்டி கிடக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே சைடில் எவ்வளோ மக்கள் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பாறைகள்லாம், குட்டி குட்டி பாறைகள் நிறையா இருக்குது. இவங்க குடும்பத்தோடு வந்துங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இயற்கையை ரசித்துக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய மக்கள் இங்கே உட்கார்ந்து ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி உட்காந்துட்டு கூட்டத்தோடு இருந்து சாப்பிட்டுட்டு அப்படி இயற்கை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கீங்கன்னா புக்கிட் கொம்பாங் இந்த எம்ஆர்டியில் இறங்கி பக்கத்தில் பின்பக்கம்தான் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடமா இருக்கும். சூப்பராக இருக்கும். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். சுற்றி பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாறைகள் இருக்குது. அது பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி நிரம்பி அப்படி ஒரு சின்ன சின்ன குட்டி மலை. அந்த பக்கமும் பார்க் இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்படி போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் இந்த மாதிரி மலைகள்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஏரியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மலைகள் பார்க்கலாம். இந்த தெரியுதான், அப்படியே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கே உட்காந்துட்டு அப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. சுற்றி வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே போகக்கூடாதுன்னு போட்டிருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் செம்மையாக பண்ணுறாங்க. இந்த பின்பக்கம்ல மலையை கவர் பண்ணி, மற்றபடி அந்த இயற்கையை கவர் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்களோட இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. ஃபுல்லாக கருங்கல்லால் தான் அந்த ஏரியா. முதல் சுவர், கீழே நடப்பாதை எல்லாமே கருங்கல்லாலே தான் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன குட்டி பாறைகள்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இடங்கள் சிங்கப்பூரில் எங்கெல்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நான் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது எம்ஆர்டிலேருந்து பார்த்தா அந்த மாதிரி வியூ இருக்குது, சூப்பராக இருக்குது.
வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ.